ஆன்மீக உறுப்பினர் நன்றி சொல்லி முடிச்சிட்டேன் பேரவைத் தலைவர் அவர்களே. அடுத்தது இப்ப பரந்தூர் விமான நிலையம் சொன்னீங்க. பரந்தூர் விமான நிலைய விவசாயிகள் பக்கம் நாங்க நிற்போம்னு சொன்னீங்க. பரந்தூர் விவசாயிகளை விட அதிக அடக்குமுறையை உள்ளாக்கப்பட்டவர்கள் மேல்மா சிப்காட் விவசாயிகள். ஏன்னா குண்டார் சட்டம் போட்டோம் என்று நம்ம கடந்த ஆட்சி காலத்தில் குண்டார் சட்டம் போடப்பட்டது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் குண்டார் சட்டம் மட்டும் போடல, அவங்க மேல அவர்களை ஒருத்தரையும் தனித்தனி சிறையில் அடைச்சாங்க. மதுரை சிறையில் ஒருத்தர், கோயம்புத்தூர் சிறையில் ஒருத்தர், பாளையங்கோட்டை சிறையில் ஒருத்தர், ஏதோ ஒரு பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதிகளை கொண்டு போய் அடைப்பாங்க பாருங்க. மறுபடியும் அப்படி ஒரு அடக்குமுறைகளை சந்தித்த அவர்களுக்கு எப்படி பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க கைவிடுவீர்கள் என்று சொன்னீர்களோ, அதே போல் சிப்காட், இந்த மேல்மா சிப்காட் என்ற விரிவாக்க திட்டத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மிக விரைவில் அந்த சிப்காட் திட்டத்தை கைவிடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கொள்கை விளக்க குறிப்பில் டைடல் பார்க்கை பொறுத்து தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. அதுலயும் ஒரு வெள்ள அறிக்கை நாங்க கேட்கிறோம். டைடல் பார்க்ல ஆக்கியபன்சி எவ்வளவு இருக்கு? ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியோ டைடல் பார்க் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சென்னையிலேயே டைடல் பார்க் பாதி இடம் காலி. ஆன்மீக உறுப்பினர் நீங்க வேணும்னு நீங்க பண்ற மாதிரி இருக்குது, சரிங்களா? இல்ல நீங்க நிறைய வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லையே, பொதுக்கூட்டமா அது. அடுத்தவங்களுடைய வாய்ப்பை எடுத்துக்காதீங்க. நன்றி சொல்லி முடிங்க. நீங்க கிளாரிபிகேஷன்ல உங்களுக்கு டைம் தரேன். இன்னும் 8 பேர் இருக்காங்க, சரிங்களா? இடையில நீங்க பேசுங்க. முடிச்சிட்டேன். அது மட்டும் தான் கடைசியா ஒண்ணு மட்டும் வரேன். ஏன்னா டைடல் பார்க்கை பொறுத்து ஒரு மிக நீண்ட விவாதம் தேவை. ஏன்னா இன்னைக்கு சப்ஜெக்ட்டை தவிர மற்ற விஷயம் தான் நிறைய பேசுறீங்க. வாங்க சீக்கிரம். கொள்கை விளக்க குறிப்புல கொடுத்திருக்கிறதாங்க சப்ஜெக்ட். கொள்கை விளக்க குறிப்புல சிறப்பா செயல்படுது. அதுல நீங்க டைட்டில் இருக்குது, அதை எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு தான் புக்ல கொடுத்திருக்காங்க. அப்புறம் அதையே எடுத்து படிச்சா என்ன அர்த்தம்? டக்குன்னு முடிங்க சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். என்ன அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் விவாதம் செய்யறதா எதிர்கட்சிகளோட வேலை. பாராட்டுறது எதிர்கட்சிகளோட வேலை இல்லை. நான் கேட்பது என்ன, சிறப்பா செயல்பட்டு இருக்கு, நீங்க சந்தோஷம். ஆனா பாதி டைட்டில் பார்க் காலியா இருக்கு. அது காலியா இருக்கின்ற அக்கா ஒரு 2 நிமிஷம் இருங்க. கோச்சிக்காதீங்க. தொழில்துறை அமைச்சர் மைக்ரோ டெக் பார்க் குறித்தும் நான் என்னோட பதிலுரையில் டீட்டெயில்டா அவங்க முந்தைய அரசு என்னென்ன பண்ணுச்சு, அதில் ஆக்குபென்சி எவ்வளோ இருக்கு, டீட்டெயில்டு நான் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். பதிலுரைக்காக கொஞ்சம் வெயிட். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க பதிலுரை இன்னைக்கு இருக்குது, கொஞ்சம் பொறுமை காமிச்சு நீங்க இங்க வெயிட் பண்ணி நாளைக்கு கூட அதை நீங்க பாயிண்ட மென்ஷன் பண்ணலாம் இல்லையா? சொல்லுங்க, டக்குன்னு பேசி முடிங்க. பேரவைத் துணைத் தலைவர், நாங்க கேட்ட பிறகு அவங்க பதில் சொல்றதுதான் நல்ல விஷயம். இப்ப ஆரோக்கியமான விஷயம். நான் கேட்ட அவங்க பதில் சொல்றேன்னு இருக்காங்க, சந்தோஷம். நாங்க அதோட அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறேன். அதே போல் ஐடி துறையை பொறுத்தவரை, ஐடி துறையில கடந்த சில நாட்களாக அந்த சர்வர் டவுன் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு குறிப்பாக சொல்றாங்கன்னு சொன்னா, இதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்க கூட மஹேந்திரா, அந்த சாஃப்ட்வேர் மஹேந்திரா நிறுவனமா, அதற்கு சாஃப்ட்வேர் ஒப்பந்தம் எடுக்கப்பட்டதாகவும், அதற்கு தமிழக அரசிடம் இருந்து நிலுவைத் தொகை செல்லாத காரணத்தினால இவங்க டிஜிட்டலைஸ் பண்றதுல பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த நிறுவனத்தை கூட நாம் இன்னும் செம்மைப்படுத்தினால் பிரைவேட்டுக்கு ஈக்குவலாக அந்த செட்டப் பாக்ஸஸ் எல்லாம் நம்ம கொடுத்து தரமான கேபிள் விஷனை அரசாங்கத்தின் மூலமாக கொடுத்தால் அதுலயும் நமக்கு வருமானம் வரக்கூடிய விஷயமாக இருக்கும். இறுதியாக ஒண்ணுதான், நம்முடைய ஜெயங்கொண்டம் பகுதியை பொறுத்தவரை தருமபுரி சிப்காட்டிற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி தருமாறு உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெயங்கொண்டம் பகுதியில் 33,000 ஹெக்டேர் முந்திரி விவசாயம் நடைபெறுகிறது. முந்திரி தொழில் பூங்கால் வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் அரசு கனிவீடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்று தமிழக அரசு 30ஆம் தேதிக்குள்ள தமிழக அரசு இந்த 30ஆம் தேதிக்குள்ள ஒரு 10 கோஆப்டெக்ஸ் நிறுவனங்களை மூட வேண்டும் என்று சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனம் மூலமாக நடைபெறுவதை ஏன் மூடுகிறீர்கள்? அதை மூடுவதற்கு என்பது தேவையான விஷயம். செம்மைப்படுத்தி அதை லாபகரமாக கொண்டு வருவதற்காக நம்முடைய அரசு முன்வர வேண்டுமே தவிர அதை மூட வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, கடைசியாக இந்த மாநில அரசினுடைய எல்லைகளை கண்காணிப்பதற்கு முடிச்சிட்டேன். நன்றி சொல்லுங்க. முடிச்சிட்டேன் தலைவரே. கடைசியாக இந்த கனிம வள கொள்ளையெல்லாம் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். கடந்த ஆட்சி காலத்தில் அதை குறித்தும் ஒரு டீடைல் ரிப்போர்ட் நீங்க எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அமலாக்கத்துறை ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது, அதில் மிகப்பெரிய கேப் இருந்ததை சொன்னோம். கவர்மெண்ட்டுடைய பில்லு டூப்ளிகசி பண்ணாங்க, கவர்மெண்ட்டுடைய பில்லு டூப்ளிகசி பண்ணியிருக்கிறாங்கன்னு அமலாக்கத்துறையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதையும் நீங்கள் மறுபடியும் கனிவோடு பரிசீலனை செய்து பார்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கண்காணிப்பதற்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் யூனிட்டை இங்க கொண்டு வரணும். கேமரா, சிசிடிவி கேமரா வச்சு ஒரு 4 இடத்துல மானிட்டரிங் பண்ற மாதிரி, அதுவும் தலைமைச் செயலகத்தில் அமைச்சரே நேரடியாக எந்தெந்த பார்டர்ல எத்தனை லாரிகள் முடிச்சிருக்கேன். அமைச்சர் மாண்புமிகு துணை சபாநாயகர் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இது அறிவிப்புல வரப்போகுது. இவ்வளவு நேரம் எனக்கு கனிவோடு மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அருமை சகோதரர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இந்த கேள்வியை கேட்கணும்னு. இன்னைக்கு தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
ரொம்ப சந்தோஷம். அவர் தகவல் சொன்ன மாதிரி 10 நிறுவனங்களை அலசி ஆராய்ஞ்சு ஆய்வு செஞ்சோம். மொத்தம் 146 கோஆப்டெக்ஸ் நிறுவனம் இருக்குது. அதில் சரிவர இயங்காமல் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேலே லாஸில் இருந்த நிறுவனத்தை மட்டும்தான் மூடுறதுக்கு உத்தரவிட்டோம். அதுக்கு பதிலாக வெறும் நம்பர் வைஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு மாற்று வேறு பக்கம் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பக்கம், வியாபாரம் நடக்கக்கூடிய பக்கம், செயல்பாட்டில் உள்ள பக்கம், அந்த பக்கத்துக்கு திறக்கிறதுக்காக அரசு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு இப்போ புதிதாக 3 இப்போ சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி 10 நிறுவனத்தில் 4 தான் தமிழ்நாட்டை சேர்ந்தது, மீதி மற்ற மாநிலத்தில் இருக்கிறது. அந்த 4க்கு இப்போ 3 புதிய நிறுவனம் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை அரசு இப்போ ஓப்பன் பண்ணி இருக்குங்கிறத பேரவை தலைவர் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு சிவா அவர்கள். இல்லை, நீங்கள் நன்றி சொல்ல போகிறது கிடையாது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். வாய்ப்பு தரேன் சார், ஒரு நிமிஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு நேரம் என்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் எவ்வளவு குறுக்கீடுகள் இருந்தாலும் கனிவோடு பரிசீலனை செய்து கொடுப்பது. கடைசியாக ஒரே ஒரு கோரிக்கை மட்டும். உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொல்லியிருப்பது போல 75% தமிழ்நாட்டில் இங்கே வரக்கூடிய புதிய நிறுவனங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கே அந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றும், ஏன்னா உங்க தேர்தல் அறிக்கையில் நீங்க சரிவா சொல்லியிருக்கீங்க, 75% அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது பணிகளை அமர்த்தும் நிறுவனங்களுக்கு வரியில் 2.5%, மின்சார கட்டணத்தில் 5% மானியமும் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். பல மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 80%, 90% இருக்கிறார்கள். இதற்கு மட்டும் ஒரு சட்டத்தை ஏற்றி, ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் போன தேர்தல் அறிக்கையிலும் சொன்னாங்க, செய்யல. இதைத்தான் நான் சொல்றேன். அந்த தேர்தல் அறிக்கையில் இந்த பாயிண்டை மென்ஷன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களோட டைமை நீங்களே எக்ஸஸ் பண்ணிக்கிறீங்க. நன்றி சொல்லுங்க. அத புரிஞ்சிருச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற நிறுவனங்களில் முன்னுரிமை வழங்குவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் பொறுத்தல் அருளிய தங்களுக்கும், அங்க உள்ளிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திரு சி வி சண்முகமய்யன் தலைவர், பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பேசுகின்ற போது நெய்வேலியில் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொன்னார், அதே போல் டிஎம்எஃப் ஃபண்டு சொன்னார். சிஎஸ்ஆர் வேறு, டிஎம்எஃப் வேறு. நெய்வேலியில் நானும் அமைச்சராக இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்துக்கு நானும் மினிஸ்டராக இருந்திருக்கிறேன். ஆனால் எந்த காலத்திலையும் சரி, அன்றைக்கு நான் எங்கள் ஆட்சியிலையும் சரி, திமுக ஆட்சியிலையும் சரி, எப்போதுமே நெய்வேலி நிர்வாகம் சிஎஸ்ஆர் ஃபண்டை அந்த மாவட்டத்திற்கு செலவிடுவது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணிகளை செய்வது கிடையாது. அந்த பணியில் முழுக்க அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வட மாநிலத்தில் இருக்கின்ற செலவு செய்கிறார்கள். நீங்கள் துறை ரீதியாக நெய்வேலியில் இப்போ அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் தகவல் கேட்டிருக்கிறோம், நெய்வேலி நிர்வாகத்தில் சிஎஸ்ஆர் ஃபண்டை யாருக்கு எங்கெங்க என்று அதில் நீங்கள் வாங்கி பார்த்தாலே தெரியும். அதே போன்று டிஎம்எஃப் ஃபண்ட் என்றால் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக டிஎம்எஃப் ஃபண்டு வர மாவட்டம் எதுனா கடலூர் மாவட்டம். என்னுடைய 5 ஆண்டு காலம் எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் டிஎம்எஃப் ஃபண்டில் 16 செக் டேமில் கொடுத்துருக்குறோம். அதே பேர் அரியலூரில் கொடுத்துருக்குறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் இது வரைக்கும் நெய்வேலியிலிருந்து பணத்தை வாங்கியதே கிடையாது. நெய்வேலி லிக்னைட்டால் விழுப்புரம் மாவட்டமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றதை ஆய்வு மூலமாக அதை எடுத்து அதிலிருந்து 5 கோடி ரூபாயை நாங்கள் செலவு செய்திருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று, டேமின் நிறுவனத்தை பற்றி சொன்னீங்க, நீங்கள் வருவாயை பெருக்குவதாக சொன்னீர்கள். டேமின் நிறுவனம் 1991-95க்கு பிறகு அந்த டேமின் நிறுவனம் ஆக்சுவலி இட் இஸ் டிஃபங்க்டட், அது செயல்பாட்டில் இல்லை. அதுக்கு எந்த கனிமங்களை வெட்டி எடுக்கிற பணியும் இல்லை, எந்த செயல்பாடுமே இல்லாமல் இருக்கிறது. இப்போ இருக்கிறது என்னன்னா, ஏற்கனவே வெட்டி எடுக்கப்பட்ட கனிமங்களை வேஸ்ட் மெட்டீரியல் தான் இருக்குது. அதை நீங்கள் ஜல்லியாக உடைக்க போகிறதா சொல்லியிருக்கீங்க. ஆனால் கனிமம், இந்த பிளாக் கிரைனைட்ஸ், டேமினுடைய முக்கிய பங்கே இந்த கிரைனைட்ஸ் தான். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் கிரைனைட்டுக்கு ஏலமிடப்படவே இல்லை. எங்களுடைய ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில் தான் 2020 முதல் முறையாக ஏலமிட்டோம். ஆனால் அதற்கு பிறகு வந்த திமுக ஆட்சியில் ஏலமிடப்பட்டதை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை நீங்கள்
மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த கனிமங்களை ஆய்வு செய்து தேவையான இடத்திலே அதை ஏலம் விட்டால் நல்ல வருவாய் வரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.